நில ஆக்கிரமிப்பு விவகாரத்தில் புகார் அளித்த முதியவரை தாம்பரத்திலிருந்து காரில் கடத்திச் சென்று செஞ்சி அருகே கழுத்தை நெரித்து கொலை செய்து காட்டுக்குள் புதைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிடுக்குப்பிடி விசாரணையில் முக்கிய குற்றவாளி அளித்த திடுக்கிடும் வாக்குமூலம் என்ன? சென்னை அயனாவரம் பகுதியைச் சேர்ந்த முதியவர் 71 வயதான குமார். இவரது உறவினர் ஒருவர் மும்பையில் உள்ள நிலையில் அவருக்கு சொந்தமான 1 கிரவுண்ட் நிலம் ECR உத்தண்டியில் உள்ளது. இந்த நிலையில் இடத்தின் உரிமையாளர் உயிரிழந்ததால் இதனை அறிந்த ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த ரவி என்பவர் போலி பத்திரங்கள் தயார் செய்து அந்த இடத்தில் சுற்றுச்சுவர் எழுப்பி கண்காணிப்பு கேமராக்கள் அமைத்து மோசடி செய்ய முற்பட்டுள்ளார். இந்த தகவல் மும்பையில் உள்ள இடத்தின் உரிமையாளரின் உறவினர்களுக்கு தெரிய வந்துள்ளது. அவர்கள் உடனடியாக சென்னையில் உள்ள தங்களது உறவினரான குமாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பெயரில் அந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது நிலத்தை அபகரித்திருப்பது குமாருக்கு புரிய வந்தது. உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை நடந்து வந்தது. போலீசாரின் அறிவுறுத்தலின் பேரில் இருதரப்பும் தங்களது நிலத்திற்கான ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளனர். அதில் குமாரின் உறவினருடைய ஆவணங்களே உண்மையானது என தெரிய வந்தது. இதனால் ரவியை எச்சரித்த போலீசார் உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்றுமாறு கூறியிருக்கின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த ரவி தரப்பினர் குமார் மீது கடும் கோபத்தில் இருந்து வந்தனர். கடந்த 16ஆம் தேதி முதியவர் குமாரை செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட ரவி உத்தண்டி நிலம் சம்பந்தமாக பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என கூறி தாம்பரம் அருகே வருமாறு கூறியுள்ளார். இதனை நம்பிய முதியவர் குமார் ஆட்டோ மூலம் 16ஆம் தேதி மதியம் தாம்பரம் அருகே சென்றுள்ளார். அதற்கு பின்னர் அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆனதுடன் அவர் எங்கு சென்றார் என தெரியாமல் போனது. பல இடங்களில் தேடிய அவரது உறவினர்கள் இறுதியில் தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் குமார் கடைசியாக பேசிய ரவியை பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்து தீவிரமாக விசாரித்தனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்க போலீசார் தங்கள் பாணியில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். இந்த கிடுக்குப்பிடி விசாரணையில் முதியவர் குமாரை செஞ்சி பச்சமலை முருகன் கோவில் அருகே காரில் வைத்து தனது கூட்டாளிகளின் உதவியுடன் கயிற்றால் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக பகீர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். சடலத்தை செஞ்சி வனப்பகுதியில் புதைத்து விட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த கொலைக்கு அவரது கூட்டாளிகளான விஜய், செந்தில்குமார் ஆகியோர் உடந்தையாக இருந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ரவியை கைது செய்த போலீசார் அவரது கூட்டாளிகளையும் அதிரடியாக கைது செய்தனர். குற்றவாளிகளை செஞ்சிக்கு அழைத்துச் சென்று புதைக்கப்பட்ட இடத்தை அடையாளம் காட்டி முதியவர் குமாரின் சடலத்தை அதிகாரிகள் முன்னிலையில் தோண்டி எடுக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர்.